கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட பாடல் பிறந்த வரலாறு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு பாடலை குறித்து பார்ப்போமா? அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்திலே பிறந்தவர்தான் ஃபேனி ஜே கிராஸ்பி அம்மையார். இவர் பிறந்த 6 வாரங்களிலேயே தவறான மருத்துவ சிகிச்சையினால் முழுமையாக பார்வை இழந்தார். 15வது வயதில் நியூயார்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் த பிளைண்ட் என்ற நிறுவனத்தில் பயின்று அதன் பிறகு அதே நிறுவனத்திலே ஆசிரியராக பணியாற்றினார். பார்வை இழந்தவராக இருந்தாலும் 8000 பாடல்களுக்கு மேல் இயற்றியுள்ளார். இவரது பாடல்கள் எளிமை, ஆழமான விசுவாசம், மீட்பின் செய்தி, இயேசுவின் அன்பு ஆகியவற்றை மையமாக கொண்டது. இவர் அநேக பாடல்களை எழுதியுள்ளார். அந்த பாடல்களில் பிளெஸட் அஷ்யூரன்ஸ், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ், இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக்கொள்ளும், டு காட் பி த க்ளோரி, சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் கைகள் காக்க போன்ற உலக பிரசித்தி பெற்ற பாடல்களை எழுதியவர் அருமையான அம்மையார் ஃபேனி ஜே கிராஸ்பி அம்மையார் அவர்கள்தான். ஃபேனி அவர்கள் காஸ்பல் சாங் ரைட்டர்ஸின் ராணி என அழைக்கப்படுகின்றார். 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் கிறிஸ்தவ ஆராதனைகளில் இந்த பாடல்கள் பாடப்பட்டு மக்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றதாக அநேகர் கூறுகின்றனர். உலக கிறிஸ்தவ இசை வரலாற்றில் அழியாத இடம் பதித்தவர்தான் ஃபேனி ஜே கிராஸ்பி அம்மையார். ஏறக்குறைய 8000 பாடல்களை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த 1869ஆம் ஆண்டு வில்லியம் டி டோவன் என்கிற ஒரு இசை அமைப்பாளர் ஒரு இசையை மீட்டு இதற்காக ஒரு பாடலை எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது அருமையான அம்மையார் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த இந்த பாடல் ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ் என்ற பாடலை உடனே எழுதி கொடுத்தார். இந்த பாடலின் அர்த்தம், சிலுவையின் கருகில் விசுவாசிகள் இருக்க வேண்டும், சிலுவை கருகில் கிடைக்கும் ஆறுதல், ரட்சிப்பு, கிருபையை நினைவூட்ட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை மனதில் நிறுத்த உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடல். பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்றும் உலகம் முழுவதும் பல மொழிகளிலே இவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றும் திருச்சபைகளிலே ஆராதனை பாடல்களாக பாடப்பட்டு வருகின்றது. அவற்றில் ஒன்றுதான் ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ் என்ற பாடலாகும். நாமும் இந்த பாடலின் வரலாற்றை அறிந்து கொண்டோம். இந்த பாடலை அவர் என்ன நோக்கத்திற்காக எழுதினார் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோமா? இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும், மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. Jesus keep me near the cross, there's a precious fountain, free to all a healing stream, flows from Calvary's mountain. In the cross be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக்கொள்ளும், மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே என்ற இந்த பாடலை நாமும் கருத்துன்றி படிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கல்வாரி நாதர் எல்லாருடைய வாழ்க்கையிலுடைய பாரங்களையும் ஏற்றுக்கொண்டது போல நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மையும் அவருடைய வழியிலே வழி நடத்துவாராக. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.